நமசிவாய. இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மெத்தடு பேர் வந்து ஃப்ளையிங் ஃபார்ச்சூன் ஃபார்முலா அப்படின்ற மாதிரியான ஒரு பேர்னு வச்சுக்கோங்களேன். பல்வேறு நபர்களால், அதாவது நம்மளுடைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரெகுலர் ஃபார்முலா தான் நம்மளுடைய இங்கே இந்தியாலையும் பொறுத்த வரைக்கும் பல்வேறு நபர்கள் யூஸ் பண்ணிட்டு தான். அதாவது நார்த் சைட்லலாம் இது வந்து நல்லா பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம். இதில் வந்து என்னுடைய முறையும் சேர்த்து இந்த ஒரு விஷயமாக மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 300க்கும் மேற்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது 1-2 ட்ரை பண்ணிவிட்டு அந்த 1-2ல் கூட உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் இருந்தால் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லாதவர்களுக்கு முதல் நாள் இல்லைனா 2வது நாள், முதல் நாள் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் 2வது நாள் இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம், லைஃப்பில் நமக்கு பல்க் மணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தேவைகளுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடியது. நம்மளுடைய ஜாபுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட கெரியருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கடன், அதாவது மணி அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது தனித்தனியாக அது ஜாபுக்காக அப்படின்னு நினச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் கிடையாது. ஜாப் அப்படிங்கிறது நம்ம வந்து பணத்துக்காக தான் போகிறோம். ஸோ அதே போல் வந்து இந்த கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, அதே போல் வந்து கடன் எதாக இருந்தால் அதை அடைக்கிறதுக்கு கோல்டு அந்த மாதிரியான விஷயமா இருந்தால் அல்டிமேட் வந்து பார்த்தோம்னா இது அனைத்திற்குமே மூலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பணம். ஸோ அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் லைஃப் லாங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னால் முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன். இப்பொழுது வந்து நாளையுடன் நமக்கு வரக்கூடிய 19ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா புதன் ஜெயந்தி இருக்கிறது. புதன் ஜெயந்தி அப்படின்றது பலருக்கும் வந்து ஃபெமிலியராக இல்லைன்னு நினைக்கிறேன். காரணம் வந்து பொதுவாகவே ஏதாவது ஒரு ஹோமம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஆர்வமாக அனைத்து அன்பர்களுமே கலந்து கொள்வார்கள். இந்த ஒரு விஷயத்தில் புதன் ஜெயந்தி அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ புதன் ஜெயந்தி அப்படிங்கிறது புதன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பணத்தை, அதாவது மணி ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மணி ஃப்ளோ, அதாவது நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த ஒரு வருமானம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சோர்ஸ் ஆஃப் மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுப்பது வந்து சூரியன் தான், வேறு எந்த கிரகங்களும் இல்லை. மெயினாக வந்து சூரியன் தான் அந்த ஒரு விஷயத்திற்கு வாழ்வாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு உருவாக்குவதற்கு அப்படின்ற மாதிரி, அந்த ஒரு விஷயத்தை பெருக்குவதற்கு, பல்மடங்காக பெருகுவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது நம்ம வந்து ஜூபிட்டர், அதாவது குருவை சொல்லலாம். அதே போல் அந்த ஒரு விஷயத்தை அனுபவிப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லும்போது நம்ம வந்து சுக்கிரனை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ரெகுலர் மணி ஃப்ளோ அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குல்ல, வியாபாரம் ஆகட்டும், எந்த எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸஸ், அல்லது வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு மணி ஃப்ளோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்ட் டைம் ஜாப், பார்ட் டைம் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறோம், அந்த மாதிரியான விஷயத்துலையோ ஜென்ரலாகவே நமக்கு வந்து பணம் கையில் தங்குறதே இல்லை அப்படின்ற மாதிரியான இருக்கவர்களுக்கெல்லாம் இந்த புதன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும். புதனுடைய ஜெயந்தி செய்யக்கூடிய ஒரு ஹோமம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் கடன்கள் எல்லாம் அடைவதற்கு நரசிம்ம ஜெயந்தி பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியது அவசியம் கிடையாது. நரசிம்மர் வந்து கலியுகத்திலே உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய தெய்வம் என்று அறியப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவதாரு மாலை, இந்த தேவதாரு மாலை அப்படின்றது பார்த்தா நம்மளோட பூஜா ப்ராடக்ட் நம்ம இது வரைக்கும் போடவே இல்லை. காரணம் என்னன்னா, என்கிட்ட ஒரிஜினல் கிடைக்காம இருந்தது. நம்ம கருங்காலிலாம் வச்சிருந்தோம், தேவதாரும் நம்ம கொண்டே வரல. நிறைய பேர் வந்து ஆன்லைனில் 1700 ரூபா வரைக்கும் இந்த ஒரு மாலையை விற்று கொண்டிருக்காங்க, 8M மாலையை. ஸோ இந்த ஒரு மாலையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தடவை நான் போட்டிருக்கிறது 2 ஹோமங்களுக்கும் சேர்த்து போட்டிருக்கக்கூடிய ஒரு தொகைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த நிவேதன பொருட்கள் அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப அதிகமான ஒரு தொகையாக தான் இருக்கிறது. இருந்தாலும் அனைவருக்குமே பலன் பெற வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். 1700, 1000, 1200 இந்த மாதிரியான விஷயமா வந்து தேவதாரு மாலை, ஒரிஜினல் மாலை, ஜென்யூனாக இருக்கக்கூடியவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாலையை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு சூரியனுக்கு உண்டானது. இந்த மாலை என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. இந்த மாலையை வந்து என்ன செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடோ அல்லது பண ரீதியான விஷயங்களாகட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு மந்திரங்களாகட்டும் அது சாண்டிங் வச்சுக்கலாம். மேருவோடே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயமாக சாண்டிங் வைத்துக்கொள்ளலாம். அல்லது ராமர் இருந்தால் ராமருடைய படத்திற்கோ அல்லது சிவன் இருந்தால் சிவனுடைய படத்துக்கோ செய்யலாம். நமசிவாயன்னு சொல்லி பஞ்சாட்சர பிரயோகத்திலே வந்து நம்ம வந்து செல்வம் வருவதற்கு அதிகமான பஞ்சாட்சர பிரயோக முறை அப்படின்ற மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பஞ்சாட்சர பிரயோக முறையில் செல்வம் வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வைத்து நாம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வைத்து இதை வந்து அந்த பஞ்சாட்சர பிரயோகத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாலை, உதாரணத்துக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வசிய சிவ வசிய சிவ வசிய சிவ வசிய சிவ வசிய சிவன் நம்ம வந்து இது மாதிரியான ஒரு முறையாக நாம் வந்து தினசரியாக ஒரு 108 இது மாதிரியான ஒரு விஷயமா சாண்ட் பண்ணிட்டு அதை சுவாமி படத்திலேயே மாட்டிடுறது, அல்லது இந்த ஒரு விஷயத்தை வந்து கேஷ் பாக்ஸில் வைக்கிறது. நம்ம வந்து அதிகமாக பண்ணிட்டோம். உதாரணத்திற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 1000க்கு மேலே போயிடுது, ஒரு ஜபம் வந்து 1000க்கு மேலே போயிடுது அல்லது 10,000க்கு மேலே போகுது, அந்த மாதிரியான விஷயமா இருக்கும்போது அதோடைய பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து கேஷ் பாக்ஸில் பீரோவில் வைக்கிறது வந்து அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதை வந்து கழுத்தில் மட்டுமே போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஸ்படிகத்தை போல் பலன் தரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்படிகம் எப்படி ஒரு கூலட்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும், அதோடைய குவாலிட்டினால இந்த ஒரு விஷயம் பலன் தரக்கூடியது அப்படின்னாவது ஸ்படிகம் வந்து சூரியனுக்கு உண்டானதுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆண் பெண் இருவருமே ஆல் 24 ஹவர்ஸ் போட்டுக்கலாம், எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம், இதை தவிர வந்து பார்த்தோம்னா பச்சை குங்குமம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதுவும் வந்து பிரசாதமாக குடிக்கிறோம் புதனுக்காக. இந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
சின்ன சின்ன பெபிள்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து கிறிஸ்டல்ஸ். இந்த ரூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாலே கொடுத்துருக்கிறேன். ரூன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், ஃபெஹு அப்படின்னு ஒரு சிம்பிள் இன்னி வரைக்கும் வந்து கன்சல்டேஷனுக்கு வரக்கூடிய பல்வேறு நபர்களும் வந்து பார்த்தோம்னா அதை வந்து எழுதிட்டு செல்வம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராகவே எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. இதில் வந்து எல்லாத்துலேயுமே ஃபெஹு இருக்காது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கும். இது மாதிரி கிட்டத்தட்ட 25 விதமான சிம்பிள்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்று ஒவ்வொரு கலர்லையும் இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு வேர், இதில் வந்து முக்கியமாக தனவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய வேர் இருக்கிறது. அந்த வேருடன் சேர்த்து இந்த ஒரு எர்த் எலிமெண்ட் ரெண்டுமே, இந்த மாதிரியான எர்த் எலிமெண்ட் சேரும்போது இதனுடைய பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வந்து கேஷ் பாக்ஸில் வைக்கலாம். இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து கொடுக்க வைக்கிறோம். பச்சை குங்குமம் இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு விஷயமாக கொடுக்க வைக்கிறது. இதை வந்து பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கேயும் கட்டியெல்லாம் தொங்க விடக்கூடாது, பீரோவில் வைக்கணும். அல்லது வந்து பார்த்தோம்னா நம்மளோட கேஷ் பாக்ஸில் வச்சாலே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே வந்து எர்த் எலிமெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு வந்து கெட்டு போகிறதுங்கிற மாதிரியான விஷயமோ நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறதோ இல்லை, காலகாலமாக இருக்கக்கூடியது, அது காலகாலமாக பலனும் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்காவது தேவையாக இருந்தால் நாளை வரை தான் இந்த ஒரு விஷயத்திற்குண்டான ஒரு பதிவுகள் நடைபெறும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களிலே வந்து அது மாதிரியான ஒரு பதிவுகள் இருக்காது. அதனால் இந்த இரண்டும் தனித்தனியாக நடக்கிறது. 19ஆம் தேதி ஒன்று புதன் ஜெயந்தி, 22ஆம் தேதி உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நரசிம்ம ஜெயந்தி. அந்த 2 ஹோமங்களும் முடிந்த பின் பிரசாதங்கள் அனைத்தும் சேர்த்து அனுப்பப்படும். அதனால் தேவைப்படுபவர்கள் poojahovam.org இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பண்ணக்கூடிய இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக நெருக்கமாக தேவையாக ஏதாவது இருக்குன்னு, அதாவது அந்த ஒரு விஷயம் தேவை அப்படின்றது 100% தேவை, லக்ஸுரியா இருக்கக்கூடாது, தேவையா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ரூல்ஸ். நமக்கு கண்டிப்பா அந்த பணம் நமக்கு வந்தே ஆக வேண்டும், இந்த ஒரு அமௌண்ட் நமக்கு உடனடியாக வரணும் அப்படின்ற ஒரு வித ஒரு இச்சிங் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு இச்சிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் இந்த பணம் வரதுக்கு. அதை நோக்கி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை செய்யும் பொழுது உடனடியாக இந்த ஒரு பலன் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பான முறையில் செய்யலாம், கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி 10 நிமிடம் செய்தாலே போதுமானது. அதுக்கு உண்டான ஒரு பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸும் இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால இதில் வந்து இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷன் அந்த விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தும் முறை அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கற்பனை செய்யும் முறை அல்லது காட்சிப்படுத்தும் முறை, கற்பனை செய்யும் முறையும் காட்சிப்படுத்தும் முறையும் வேற விஷயங்கள். பட் ஸ்டில் ரெண்டுமே வந்து ஈக்குவலி எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம், சமமாக பலன் கொடுக்கக்கூடியவை. ஸோ இதில் வந்து இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பெரிய நபர் இருக்கிறார், அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அவர் வந்து உங்ககிட்ட வந்து உங்களுக்கு உதவி செய்யும் போதோ அல்லது வந்து உங்களுக்கு கிஃப்டாவோ ஏதாவது ஒரு பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான முறையாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் எப்படி காட்சிப்படுத்துகிறீர்கள், அதாவது விஷுவலைஸ் பண்ணுறீங்க, எப்படி விஷுவலைஸ் பண்ணுறீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குன்னா அந்த ப்ரிலிமினரி மெத்தட்லாம் நான் சொல்கிறேன். நான் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். அதனால் இதை கேட்டுட்டு அப்படியே இதுதான் மெத்தட் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம், முழுதாக கேட்டீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சன் அல்லது வந்து ரிச் பர்சன், அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து உங்களிடம் வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறாரு அல்லது 2 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு. அந்த கொடுக்கும்பொழுது உங்களுடைய ஃபேவரட் பிளேஸ்னு இருக்குல்ல, இந்த நபர் வந்து உங்களுக்கு மிக மிக தெரிந்த நபராக இருக்க வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த நபரால் நமக்கு இந்த டைமில் நம்மளால் உதவ முடியும், ஆனால் அவன் உதவ மாட்டேன்றாரு, அதை வந்து எப்படி கேட்கறதுன்னு தெரியலை, அந்த மாதிரி நம்ம வந்து அவராக வந்து நம்மகிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டால் பரவாயில்ல, இப்படியெல்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் திரும்பி வருவதற்கு, இதே ஒரு நபர் இருக்கார், அவர் பணம் திரும்பி வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது அந்த நபர் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வாங்கிட்டு போனார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது நீங்கள் வந்து அவர் எங்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ பணம் இருக்கு நீங்கள் போய் அவர்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அவர் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, எது நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நம்ம போனால் இந்த டைமில் கண்டிப்பாக பணம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கா, அல்லது அவர் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கா, அல்லது ஜிபே எல்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கா? ஜிபே அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஜிபே அப்படின்ற அந்த டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன் நிறைய நம்ம வந்து ஜிபே டிரான்சாக்ஷன், இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம். அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய நினைவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். கண்ண முன்னாலே நமக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அதோடைய சவுண்டு, அது மாதிரியான விஷயம்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பணம் திரும்பி வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு சொல்லும்போது அவன் எங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேன்றான் அப்படிம்பாங்க. ஃபோன்லாம் எடுக்கலைன்னா அதை பற்றிலாம் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் இந்த ஒரு விஷயம் செய்யும்போது தானாக என்ன நடக்க வேண்டுமோ அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இப்போ அந்த பர்டிகுலராக நான் வந்து முன்னால் சொல்லியிருந்தது வந்து ஒரு பணக்காரர் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எங்கே கொண்டு வந்து கொடுத்தால் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். மிகப்பெரிய பணக்காரர் அவர் உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பாரா, அது நடக்குமா, சாத்தியப்படுமா,
இயல்பு வாழ்க்கையில் சாத்தியப்படுமா, இல்லை நீங்கள் அவர் வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கலாமா ஈஸியாக. ஸோ இதுதான் உங்களுக்கு விஷயம். அது என்ன பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வந்து முடிவு செய்ய வேண்டியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இதுக்கு வந்து ஃப்ளையிங் ஃபார்ச்சூன் ஃபார்முலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செல்ஃபோன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நைட் நேரமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் சனி செய்யாதீர்கள். மற்ற நாளில் ஆரம்பிக்கிறது சொல்கிறேன். செவ்வாய் சனி நீங்கள் விடக்கூடாது. தொடர்ந்து ஒரு நாளில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்து வரலாம். திங்கட்கிழமை செய்யலாம், மற்ற எல்லா நாளுமே செய்யலாம். செவ்வாய் சனி தவிர ஆரம்பிக்கிறது சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் டெய்லியே செஞ்சுட்டு வாங்க. செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் ஏதாவது ஒரு எழுதி வச்சுக்கோங்க. ஜேர்னலில் வந்து நீங்கள் வந்து க்ளீனாக உங்களுக்கு இதன் மூலமாக இந்த இடத்துல இந்த பணம் தேவைப்படுது, இதில் பேங்க் லோன் தேவைப்படுது, ஏதாவது ஒரு விஷயம் எந்த விஷயம் தேவைப்படுகிறதோ அதை தெளிவாக நீங்கள் வந்து எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியது. எந்த நபரிடம் இருந்து வர வேண்டி இருக்கிறதா, அல்லது வந்து ஏதாவது ஒரு ரூபமாக உங்களுக்கு வர வேண்டி இருக்கா, எங்கேருந்தே வருதுன்னு வரணும்னு எனக்கு தெரியலையே, எனக்கு யாருமே கொடுக்கறதுக்கு இல்லையே, எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சிருக்கேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன துணை அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வத்திடம் இருந்து கிடைக்கிற மாதிரி நினச்சிக்கலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா ஏதாவது பேங்க்லேருந்து இவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேங்க்கில் வந்து இந்த மாதிரியான லோன்ஸ் கொடுத்துட்டாங்க, சிபிலில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவை நம்பிக்கை தான். இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் கொடுக்கும்போது நம்ம அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனலில் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து தொடர்ந்து ஒரு 2-3 பதிவிலே வந்து உழைத்தால் தான் பணம் வரும், உழைத்தால் தான் பணம் வரும்ன்றான். நான் என்ன உழைக்காமல் உங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நபரை சொல்கிறேன். அந்த மாதிரி அதை பார்க்கக்கூடிய நபரை நான் வந்து உழைக்காமல் அவரை வந்து நம்ம இதை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயம் மட்டுமே செய்து கொண்டிருங்கள்ன்றா சொல்கிறோம். அப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லலை. நம்ம உழைப்பது அப்படிங்கிறது அது தனி. இந்த ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட், நம்மளுடைய மன வேகத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பிரபஞ்சத்திடமிருந்து நம்ம வந்து எந்த விஷயமாக என்னெல்லாம் வாங்கிக் கொள்ள வேண்டுமோ அந்த விஷயத்தை வாங்கிக் கொள்வதற்கு உண்டான ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறோமே தவிர, அந்த மாதிரி பணத்தை வந்து அந்த ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உழைத்தால் தான் பணம் வரும்னு நீ டைப் பண்ணுறதுக்கு பதிலாக, அந்த நபர் டைப் பண்ணுவதற்கு பதிலாக அந்த வீடியோவை பார்க்காம அவர் போய் உழைக்க வேண்டியதான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை செய்யாமல் தேவையில்லாமல் மெனக்கெட்டு ஒவ்வொரு வீடியோவாக உழைத்தால் தான் பணம் வரும் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. அன்னெசரிலி அந்த மாதிரியான நபர்களை நம்ம வந்து பிளாக் பண்ணுவோம். அதுதான் நம்ம வந்து அல்டிமேட்டாக பண்ணுவோம். ஸோ அது வந்து தேவையில்லாமல் அவருக்கு வந்து தேவையில்லாத ஆணியாக போச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நபரிடமிருந்து உங்களுக்கு பணம் வருகிறது. அது வந்து அவருக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருந்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, ஏதாவது ஒரு நபரிடமிருந்து உங்களுக்கு பணம், உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு முறையாக கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். எந்த நபர் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் முதல்லயே எழுதி ஒரு பேப்பரில் வச்சிட வேண்டியது. அதையே தான் நீங்கள் வந்து காலையிலேருந்து ஒரு தடவை படிச்சுட்டு திரும்ப அதையே நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. எனக்கே தெரியுமே நான் எதுக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த எழுதி வைக்கிறதுக்கு வேறு ரீசன்ஸ் இருக்குது. கண்டிப்பான முறையில் எழுதி வையுங்கள். சும்மா ஒரு 4 வரைக்கும் கம்மியாக இந்த நபரிடமிருந்து இந்த டைமில் எனக்கு இவ்வளோ பணம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக எழுதி வச்சிடும். ஒரே ஒரு வரி போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நிறைய கசகசன்னு எழுதி அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயமாக எழுதினால் போதுமானது. நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து கண்களை மூடி நம்ம எந்த நபரிடமிருந்து வர வேண்டி இருக்கிறது அல்லது வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நமக்கு தேவையான பணம் அப்படின்றது, அந்த நபர் வந்து என்ன பிளேஸ் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு நபரை முடிவு பண்ணும்போது, நான் திரும்பவும் இந்த விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒரு நபரை முடிவு பண்ணும்போது அந்த நபர் அந்த பிளேஸ்க்கு வருவாரா அல்லது நீங்கள் அங்கே போக வேண்டுமா என்ற பிளேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். ஸோ அதனால ஞாபகம் வச்சுட்டு அந்த ஒரு பிளேஸை வந்து நீங்கள் காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த பிளேஸாக இருக்கணும். அந்த பிளேஸில் வந்து அவர் வந்து உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுப்பது போலவும், அவர் வந்து உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாகவும், அல்லது வந்து பார்த்தோன்னா அதை கொடுத்துட்டு அவர் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்க மாதிரி, நீங்கள் அவரை தேங்க் பண்ணுற மாதிரி, அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு, அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு, கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு, விஷ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் விட நீங்கள் வந்து உங்களோட கிராட்டிடியூட அவருக்கு சொல்கிறீங்க, தேங்க் பண்ணுறீங்க. அவருக்கு வந்து நீங்கள் வந்து புன்முறுவலோட அல்லது சிரித்த முகமாக ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லிடுறீர்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு கோர்வையாக நினைத்துக் கொள்ள வேண்டியது. முதல்லயே நீங்கள் வந்து படுத்துக்கும் பொழுதோ அல்லது வந்து அமர்ந்திருக்கும் பொழுது, கண்களை மூடி அமர்ந்திருக்கும் பொழுது, இந்த டைமில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயமாக காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள், முழுமையாக காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஜாபுக்கு ஹெல்ப் பண்ணுமா, கெரியருக்கு ஹெல்ப் பண்ணுமா, இதே விஷயம் போருமா? அப்போ ஜாபுக்கு கெரியருக்கெல்லாம் நம்ம எதை நினைத்து நம்ம வந்து இந்த மாதிரி காட்சிப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய அதிகாரிகளோ ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னா, அந்த கம்பெனி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாடா இன்ஃபோசிஸ் அப்படி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ எதுல இருந்தாலும் உங்களுக்கு வரணும்னா அந்த இன்ஃபோசிஸோட லோகோலேருந்து எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து கால் ஃபார் வர மாதிரி, உங்களுக்கு மெயில் வர மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து நினைத்துக் கொள்ளலாம். அந்த பிளேஸ், அந்த இன்ஃபோசிஸ் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போயிருக்கீங்களோ அல்லது இன்டர்வியூக்கு போக போறீங்களோ அந்த ஒரு பிளேஸை வந்து நீங்கள் வந்து இமேஜினேட் பண்ணிக்க வேண்டியது, விஷுவலைஸ் பண்ணிக்க வேண்டியது. அதன் பின்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்துக் கொள்ள வேண்டியது. அது வந்து உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கெரியர் டெவலப்மெண்ட் மற்ற விஷயத்துக்கும் இதே, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து நீங்கள் வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் துபாய் போகிறீங்க அல்லது வந்து அமெரிக்கா போகிறீங்க, லண்டன் போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயமாக இருந்தால் என்னென்ன பிளேஸ், அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து உங்களுடைய சென்டர் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிளேஸை நல்லா மனதளவில் மனத்திரை அப்படின்னு சொல்லுவாங்களே,
மனத்திரையில் பதிந்து கொள்ளுங்கள், அந்த மாதிரி மனத்திரையில் பதிந்து கொள்ளுங்கள், பின்னர் உங்கள் விழித்திரையில் அதை கொண்டு வந்து விடுங்கள். அதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இந்த மாதிரியாக விஷயமா நீங்கள் வந்து செய்யும் பொழுது அதை ரியலாக ஃபீல் பண்ணணும். அதுதான் இதில் வந்து ஒன்று பிளேஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னேன், அடுத்த விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஃபீலிங். அந்த ரியலாக நீங்கள் அந்த ஒரு விஷயம் ஃபீல் பண்ணணும். ஒரு விஷயம் நம்ம கண்ணை முடிக்கிட்டு இருப்போம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் நினச்சிட்டு இருப்போம், டக்குன்னு நடந்த மாதிரி இருந்தது பாரு, நமக்கு வந்து மயிர் பூச்சி அறிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு உங்கள் உடம்பு நடுங்கும் அளவுக்கு கடகடன்னு நடுங்க வேண்டாம், உங்களுக்கு அந்த அதிர்வு தெரிஞ்சால் போதும். ஸோ அது மாதிரியான அளவிற்கு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரணும். அந்த ஃபீலிங் வர்றது தான் இதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்கிறதுக்கு உண்டான ஒரு சிம்பிள் இண்டிகேஷன் வச்சுக்கோங்க. அந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னா போகிறோம். அந்த ஃபீலிங் வர்றதுக்கு உங்களுக்கு 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ கூட ஆகலாம். தொடர்ந்து செய்து பாருங்கள், கண்டிப்பான முறையில் அந்த ஒரு ஃபீலிங் வரும். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வீழ்ச்சிக்கிட்டீங்க, நீங்கள் கண்களை திறந்து விட்டீர்கள், அந்த ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தி முடித்து விட்டீர்கள், விஷுவலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. விஷுவலைஸ் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் வந்து அந்த ஒரு நினைப்பாகவே நினைத்துக்கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டியது ஃப்ளையிங் ஏஞ்சல் 666, ஃப்ளையிங் ஏஞ்சல் 666, FLYING, ஃப்ளையிங் ஏஞ்சல் ANGEL 666, 6 நியூமரிக் 6 666. இது நீங்கள் ஃப்ளையிங் ஏஞ்சல் 666, ஃப்ளையிங் ஏஞ்சல் 666ன்னு சொல்லுங்க, 666ன்னு சொல்லாதீங்க. ஃப்ளையிங் ஏஞ்சல் 666 அப்படின்றத மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு இன்டென்ட் பண்ணிட்டு இந்த ஒரு நினைப்பாகவே நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தூங்கும்போது நீங்கள் தாராளமாக தூங்கிடலாம். அகைன் வந்து நீங்கள் தூங்கும்போது வேற ஒரு விஷயத்தை உட்கொண்டு வராதீர்கள். வீட்டில் யாருக்கையாவது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ அல்லது டிவி போய் பார்க்குறதோ அல்லது வந்து ஃபோன் ஏதாவது எடுத்து நீங்கள் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயமா பண்ணும்போது இந்த நினைப்புகள் இந்த ஒரு ஆழ்மனதில் இந்த பிரபஞ்ச சக்திக்கு நீங்கள் வந்து வேண்டிக் கொண்ட இந்த ஒரு விஷயம் ஆனது அப்படின்றது வந்து ஈஸியாக அந்த ஒரு விஷயம் வந்து எரேஸ் ஆகி நமக்கு புது விஷயம் உள்ளே போயிடும். ஸோ அது மாதிரியாக குழப்பாதீங்க. முடிஞ்சோடனே நீங்கள் வந்து தூங்குவது அப்படின்றது தான் இது வந்து பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். தூங்குறது அல்லது வந்து அமைதியாக இருப்பது அப்படின்றது குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் இது செய்வது அப்படிங்கிறது இதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. எந்த டைமில் வேணால் செய்யலாம். நைட்டு பகல் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டைமில் செஞ்சுட்டு நாளைக்கு ஒரு டைமில் செய்யுதுங்கிறது எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் அளவில் அதிர்வு வரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு ஃபீலிங், அதுக்கப்புறம் எந்த பிளேஸில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நடத்தி காட்டப் போகிறீர்கள், உங்களுக்கு நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த பிளேஸ், இந்த 2 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பகல் வேலையில் சாதாரணமாகவே அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நினைத்துக்கொண்டு ஃப்ளையிங் ஏஞ்சல் 666ன்னு மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதுமானது. எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். அதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. பெண்கள், கர்ப்பிணிகள், அது இதுன்னு எதா இருந்தாலும் சரி, நோ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வந்து அதை சார்ந்த ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேண்டி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்து அதற்குண்டான பலன்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஃபர்தராக இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இது ரீதியான விஷயங்களாகவே உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நம சிவாய.